இன்றைய தினம் நாங்க பார்க்க போற வீடியோ என்னது என்று சொன்னா விண்ணப்ப படிவம் ஒன்று நிறைக்கிறது. இது என்ன விண்ணப்ப படிவம் என்று சொன்னா அங்கவீனமுற்ற நபர்களுக்கான தேசிய செயலகம் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு விண்ணப்ப படிவம். அங்கவீனமுற்ற நபர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பனவினை வழங்குதல், அதுதான் இதுல நடக்குது. இது எங்கன்னா நீங்க பிரதேசிய செயலகம் ஏஜி ஆபீஸ்ல தான் இந்த விண்ணப்ப பத்திரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல தமிழ் சிங்களம் இருமொழிகளிலும் நிரப்ப முடியும். நீங்க உங்களோட பிராதேசிய செயலகம் எந்த மொழியில இயங்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த மொழியில நிரப்புறது மிகவும் நல்லது. இதை நான் தமிழால தான் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முன்னாவது குடும்ப விவரம், அதுதான் இங்க நாங்க போட போறோம். ஏ தொகுதியில இருக்கிறது. முதலாவது மாவட்டம், இலங்கையில 25 மாவட்டங்கள் இருக்குது. அதுல நீங்க எந்த மாவட்டம் என்றதை இதுல போடுங்க. உங்களோட பிரதேசிய செயலகம் எந்த பிரதேசத்தில் அமைந்துள்ளதுன்றதை இங்க போடுங்க. இப்ப நாங்க மாவட்டம் எடுத்தோம்னா கம்பஹா மாவட்டம் பிரதேசிய செயலகம் இருக்குது, பியகம பிரதேசிய செயலகம், வத்தல பிரதேசிய செயலகம் ஆக இருக்குது. அதுல எதுன்னு போடுங்க. அடுத்து கிராம உறுப்பினர் பிரிவு, கிராம நிலதாரியோட பிரிவை தான் நீங்க இங்க போடணும். உங்களோட கிராம நிலதாரி ஆபீஸ்க்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்குது. அது எங்களோட பிரிவு கூறிய பெயரும் இலக்கமும் இருக்குது. அதை எடுத்து நீங்க போட்டீங்கன்னா சரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க குடும்பத்தில் உள்ள அங்கவீனமுற்ற நபர்களின் தகவல்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரோட டீட்டெயில்ஸையும் இதுல போடணும். முதலாவது பெயர் போடுறது இடம் போதாது. நீங்க கொஞ்சம் சைட்ல இருந்து சரி சிறியதா பெயர் போடலாம். வீட்டு தலைவருக்குள்ள உறவு முறை, இந்த நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறவருக்கும் அந்த வீட்டு தலைவருக்கும் என்ன உறவு முறை இருக்கிறதுன்றது இங்க நீங்க போடணும். பெண்ணா ஆனான்ற தன்மையை போடணும். திருமணமானவரா திருமணமாகாதவரா என்று போடணும். அவருடைய பிறந்த நாள், அடுத்து தேசிய அடையாள அட்டை ஐடென்டி கார்டு நம்பரை போடுங்க. இங்கெல்லாம் அங்கவீனத்தின் தன்மை, எந்த வகையான அங்கவீனத்தில் இவர் பாதிக்கப்படுகிறார், கை கால் செயலிழக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு வகையில என்ன சரி ஒரு அங்கவீனத்தனம் இருக்கிறதா என்றதை நீங்க இங்க போடணும். அடுத்தது குடும்பத்தில் உள்ள ஏனைய அங்கத்தவர்களின் தகவல்கள். இதுல சிங்களத்தால கேட்டிருக்கிறாங்க என்னன்னா சந்தேகமே நாமலேக்கினே சதகன் பவுலி அனைத்து சாமாஜிக்கம் பிலிவந்து தோரத்துருவண்டு, அதாவது எலெக்ஷன் ஓட் லிஸ்ட்ல ஈக்கிறவங்களோட பேரை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப 18 வயதுக்கு விட அதிகமானவங்களை தான் நீங்க இதுல போடணும். 18 வயது பூர்த்தியாக்கப்பட்டு அவங்க ஓட் லிஸ்ட்ல அவங்களோட நேம் ஈந்தவங்களை தான் போடணும். சிறியவர்களோட பேர் போட இயலாதுன்னு தான் சிங்களத்துல போட்டிக்குது. அப்ப அதனால நீங்க 18 வயசுக்கு குறைந்தவர்களோட பேர்களை போட வேணாம். அவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை ஒன்றும் இல்லையா இருக்கும், அதனால போட தேவையில்லை. அடுத்து வீட்டு முகவரி கேட்டிருக்கிறாங்க. வீட்டு நீங்க வாடகை வீடா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், எது உங்கள் முகவரி என்பதை சரியாக போடணும். அடுத்தது 2வது பக்கத்துல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, 2வது பக்கத்துல கேட்டுக்குது குடும்ப அங்கத்தவர்களின் வருமான நிலைமை. குடும்பத்துல ஒருவர் உழைக்கிறார்கள் என்றால் அவர்களை என்ன வருமானம் செய்கிறார்கள், அடுத்தது அவங்களோட மாதாந்த வருமானம் எத்தனை ரூபாய் என்பதை போடணும். 2 3 என்று உழைப்பவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப இந்த அட்டவணையை நிரப்பலாம். அடுத்தது பி தொகுதி. பி தொகுதியில கேட்டிருக்கிறாங்க அங்கவீனமுற்ற நபர் தொடர்பான தகவல். அங்கவீனத்தில் பாதிக்கப்பட்டவரோட தகவல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அங்க உங்களுக்கு பெயர் போடுறதுக்கு இடம் போதாமல் இருக்கலாம். இதுல போடையிலும் முழு பெயர், அவருடைய முழு பெயர் என்ன, அங்கவீனத்தின் தன்மை, அவர் எந்த விதமான ஒரு அங்கவீனத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றதை போடணும். அதுக்கு பிறகு அங்கவீனம் ஏற்பட்ட முறைமை கேட்டிருக்கிறாங்க. பிறப்பிலையா, அதுக்கு ரைட் போடுங்க. அப்படி இல்லாட்டி திடீர் விபத்தின் மூலமா அவருக்கு ஒரு அங்கவீன தன்மை ஏற்பட்டதா என்பதை எங்களை குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் இடம் பெற்ற காலம், வருடம், எவ்வளவு காலமாக அவருக்கு இந்த அங்கவீனத்தன்மை இருக்கிறது என்று போடலாம். அதன் கீழே பிற குறிப்பிடவும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதுல அவருக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமாயின் அதை குறிப்பிடலாம். அடுத்தது இங்க கேட்கிறாங்க வாழ்க்கை தொழிற்பயிற்சி அல்லது கல்வி நிலைமை. அவர் தரம் எதுவரை கல்வி கற்றிருப்பார் அல்லது அவர் தொழில் பயிற்சி ஏதாவது செய்திருந்தார் என்றால் அதை குறிப்பிடவும். விண்ணப்பதாரின் கணக்கு இலக்கம், அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தான் இங்க போடணும். அந்த பேங்க் கிளை எந்த கிளை என்று போடுங்க. எங்களை பேங்க் எந்த பேங்க்னு கேட்டு இல்லை, நீங்க சைட்ல சரி அவருக்குரிய பேங்கை எழுதுங்க. அடுத்தது இதுல கேட்டிருக்கிறாங்க அவருக்கு இதுக்கு விண்ணப்பதாரிக்கு கிடைக்கப்பெற்ற உதவி மற்றும் தற்போது கிடைக்கும் உதவி, அரசு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற பணம் மற்றும் பண்ட வடிவங்களில்
நிதி உதவி ரூபாயில கேட்டிருக்கிறாங்க. அவருக்கு இதுக்கு என்ன சரி ஒரு நிதி உதவி கிடைத்து இருந்தால் மற்றும் அதை நிரப்பவும். அடுத்தது திகதியை போடட்டும். அடுத்தது நீங்க விண்ணப்பதாரின் கையொப்பத்தை வைக்கலாம். இவ்வளவுதான் இந்த ஃபார்ம்ல நீங்க நிரப்ப வேண்டியது. அடுத்தது 3வது பக்கத்துல ஒன்றிக்குது சி தொகுதி. அது கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரை, அவரால் பரிந்துரைக்கப்பட்டு நிரப்பப்பட போறது தான் அது. அதுக்கு நீங்க கட்டாயம் பேய்த்து அவர்கிட்ட உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அடுத்தது டி தொகுதி இல்ல இ தொகுதி இருக்குது. இது யாராலண்டா வைத்தியரினால் நிரப்பப்படுதல் வேண்டும். வைத்தியர், உங்களுடைய வைத்தியர் யார்? அவர் ஒரு அரச வைத்தியராக இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வைத்தியராக இருக்கலாம். நீங்க அரச வைத்தியராக இருப்பின் அரச வைத்தியசாலை எது, பேஷண்ட் பெயர் என்னது, அடுத்தது அவருடைய டிசபிலிட்டி என்னது, அதாவது அவர் எந்த விதமான நோயில பாதிக்கப்படுகிறார் என்பதை மெடிக்கல் ஆஃபீஸர் ரெக்கமெண்டேஷன், அவர் வைத்தியரோட ரெக்கமெண்டேஷன், இது உங்களுக்கு இந்த வியாதியை பற்றி அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதுவார், அதுவும் வைத்தியர்கிட்ட சீலும் வைக்கணுமே நீங்க சொல்லிக்கிறாங்க 3ஆம் பக்கத்துல. அப்புறம் நாங்க திரும்ப 4ஆம் பக்கத்துக்கு வந்தோம்டா அதுவும் நீங்க நிரப்ப தேவையில்லை. அதில் எஃப் தொகுதி என்ற ஒரு தொகுதி இருக்குது, அது அவங்களால நிரப்பப்படும். அடுத்தது ஜி தொகுதி இருக்குது, அது பிரதேச செயலரின் பரிந்துரை, அவரால் நிரப்பப்படும். இது இவ்வளவு தான் நிரப்ப வேண்டும். இதை நீங்க ஏஜி ஆஃபீஸில் பெற்றுக்கொள்ள இயலும். இதை நிரப்பி கொடுக்கும் பொழுது கட்டாயமாக கிராம உறுப்பினரோட ஒரு லெட்டர் தேவை. இந்த நோயில நீங்க பாதிக்கப்படுறீங்கன்ற ஒரு லெட்டர் தேவை. அந்த லெட்டர்ல அவர் அதை உறுதி செஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க இந்த லெட்டரை ஃபாரம் கொடுக்கறது மூலமா உங்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரை மாதாந்தம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏஜி ஆஃபீஸ்ல போய் இதை பற்றி முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இன்னும் பல பிரயோசனம் அளிக்கக்கூடிய வீடியோக்களில் சந்திப்போம்.